ஒரு சிம்பிள் லன்ச் மெனு வீட்டில் சாமி கும்பிடும்போது எப்படி செய்கிறதுன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நேற்று நாங்கள் வீட்டில் அமாவாசை கும்பிட்டோம், அதுக்காக எடுத்த வீடியோ. ஃபஸ்ட்டு பருப்பை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன், சாம்பாருக்கும் வடைக்கும் சேர்த்து. அடுத்து இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், வாழைக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டு. அண்ட் இப்போ சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு பருப்பை ஊற போட்டு வேக போட்டுருவோம். ஊற போடுறதுனால ஈஸியாக வெந்துடும் பருப்பு. பெருங்காயம், மஞ்சத்தூள், எண்ணெயை போட்டு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்து ஒரு கடாயில் கடுகு, வெந்தயம், சீரகம், வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணியை ஊற்றி காயெல்லாம் வெந்ததும் பருப்பை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு எல்லாம் நல்லா கொதித்து வெந்து வந்ததும் மாங்காவும் கொத்தமல்லியும் போட்டு தூவி இறக்குறோம். மாங்காய் ஃபஸ்ட்டே போட்டுட்டிங்கன்னா ரொம்ப வெந்துடும், எடுத்து சாப்பிட்ற மாதிரி மாங்காய் பீஸ் கிடைக்காது. அண்ட் மாங்காய் போட்டிருக்கிறதுனால இதில் நாங்கள் புளி போடலை. எங்கள் வீட்டில் சாம்பார் இப்படி தான் வைப்போம். நிறைய ஸ்டைலில் சாம்பார் வைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி ஸ்டைலில் சாம்பார் வைப்பீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாம்பாருக்கு அடுத்து வடை தான் சுட போகிறோம். ஸோ வடைக்கு ஆல்ரெடி பருப்பை ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ வடைக்கு பருப்பில் சோம்பு, உப்பு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப அரைக்காமல் 1க்கு 2 தான் அரைச்சிருக்கோம். இதில் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா பிணைஞ்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பெருங்காயமும் பருப்பு போட்டிருக்கிறதுனால பெருங்காயம் போட்டால் கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம் வராது, ப்ளோட்டிங் ஆகாது. ஸோ நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு நல்ல சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியான பருப்பு வடையும் ரெடி. வடைக்கு அடுத்து வாழைக்காய் பொடி மாஸ் தான் செய்யணும். ஸோ வாழைக்காவை ஆல்ரெடி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி உப்பு, மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், வாழைக்காய் கலர் மாறக்கூடாதுன்னு. அடுத்து எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்க வாழைக்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஸ்லோ இல்லை மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதங்க விடணும். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், இதுலேயே நல்லா வதங்கிடும். இறக்கையில் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிரும். நான் கொஞ்சம் வெங்காயமும் ஆட் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கட்டும் மேனிட்டு. இப்படி தான் நேற்று எங்கள் வீட்டில் நாங்கள் அமாவாசை கும்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிடுவீங்க, என்னென்னலாம் செய்வீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெல்கம் டு திபுஸ் கிச்சன்.